வணக்கம் மக்களே, இன்னைக்கு தென்றலே மெல்ல பேசு சீரியல்ல எல்லாரும் நினைச்சது ஒன்னு, ஆனா நடந்தது இன்னொன்னுன்னு சொல்ற மாதிரி ஒரு பெரிய பூகம்பமே வெடிச்சிருக்கு. தென்றல் வயித்துல வளருற குழந்தைக்கு உண்மையான அப்பா யாருன்னு தெரியுமா? அது தெரிஞ்சா நீங்களும் அதிர்ச்சியில உறைந்து போயிருவீங்க. வாங்க இன்னைக்கு எபிசோட்ல என்ன நடந்ததுன்னு முழுசா பார்க்கலாம். எபிசோட்டோட ஆரம்பத்திலேயே நம்ம தென்றல் ரொம்ப சோர்வடைந்து போய் நிக்கிறாங்க. வருண் கிட்ட போய் அடிக்கடி வாந்தி வருது, தலை சுத்துதுன்னு சொல்லி வருணை பார்த்து நான் கர்ப்பம் ஆகிட்டேன்னு ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறாங்க வருண். அதை கேட்டதும் ஒரே அதிர்ச்சியாகி இது எப்படி நடந்ததுன்னு புரியாம தவிக்கிறாரு தென்றல் கிட்ட. இதுக்கெல்லாம் நான் காரணம் இல்லைன்னு சொல்லி கொதிக்கிறாரு. ஆனா தென்றல் அவரை புரிஞ்சிக்காம நீங்க தான் காரணம்னு அழுதுட்டு போறாங்க. இது வருண் மனசுல ஒரு பெரிய ரணத்தை உருவாக்கிடுச்சு. அடுத்த சீன்ல வருண் அவரோட நண்பர்கள் கிட்ட உட்கார்ந்து ரொம்ப சோகமா இதை பத்தி பேசிட்டு இருக்காரு. நண்பர்கள் எப்படிடா இது நடந்ததுன்னு கேட்கும்போது வருண் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல, அன்னைக்கு குடிச்சிட்டு போதையில நடந்தது எதுவும் தெரியாது. ஆனா தென்றல் மாசமா இருக்கானு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் பார்த்தப்போ தான் எனக்கே தெரியும்னு கண்ணீரோட சொல்றாரு. நண்பர்கள் அவரை அமைதிப்படுத்தி இனி தென்றலுக்கு நல்ல புருஷனா உன் குழந்தைக்கு நல்ல அப்பாவா இருன்னு அறிவுரை சொல்றாங்க. ஆனா வருண் அதை கேட்கிற நிலைமையில இல்ல. அவர் மனசு முழுசா தென்றல் மேல இருக்கிற கோபமும் அன்பும் கலந்து ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் தென்றல் கோவிலுக்கு போய் அந்த பெரியவங்க கிட்ட ரொம்ப உருக்கமா கண்ணீர் விட்டு மன்னிப்பு கேட்கிறாங்க. அன்னைக்கு கோர்ட்ல நான் சொன்ன சாட்சியால தான் வருண் குடும்பமும் பிரிஞ்சி போயிடுச்சு, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லி மனசு உடைஞ்சி கண்ணீர் விடுறாங்க அந்த பெரியவங்க. தென்றலை அமைதிப்படுத்தி உன் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்றாங்க. தென்றல் எப்படியாவது ஒரு புது தொழில் தொடங்கி முன்னுக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. டிபன் கடை வைக்கலாமான்னு கேட்கிறாங்க. ஆனா அதுக்கு வசதி பத்தாதுன்னு தென்றல் ரொம்ப கவலையோட யோசிக்கிறாங்க. அடுத்த முக்கியமான சீன்ல நம்ம வருணோட குடும்பத்தில இருக்கிற பெரியவங்க, அதாவது அந்த கொடுமையான அம்மா, அவங்க முகத்துல வெள்ளரி பிஞ்சு வச்சிட்டு உட்கார்ந்து கேடித்தனமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போ வெளிநாட்டுல இருக்கிற வருணோட தம்பி சித்தார்த் போன் பண்ணி நான் திடீர்னு நாளைக்கு ஊருக்கு வரேன்னு சொல்லி இன்ப அதிர்ச்சி கொடுக்கிறாரு. உடனே அந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு ஒரு பெரிய சதி திட்டம் போடுறாங்க. அதாவது தென்றலை இன்னும் அசிங்கப்படுத்தவும் தீர்க்க முடியாத துன்பத்துக்கு ஆளாக்கவும் நாளைக்கு நடக்க போற அமைச்சர் விழாவை பயன்படுத்தி சித்தார்த்தை எம்எல்ஏ ஆக்கிட வேணும்னு முடிவு பண்றாங்க. வருணும் தம்பி வர சந்தோஷத்துல இருக்காரு. ஆனா இவங்க பண்ற சதி தென்றலுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்தை கொண்டு வரப்போகுதுன்னு அவருக்கு தெரியல. இதுக்கு நடுவுல ராத்திரி நேரத்துல தென்றல் தன்னோட வீட்ல இருக்கும்போது தண்டபாணி ஐயா ஆளுங்க கிட்ட இருந்து திடீர்னு ஒரு போன் கால் வருது. 15ஆம் தேதிக்குள்ள வட்டி பணத்தை திருப்பி கொடுக்கணும், இல்லனா ஆள் வச்சு அடிப்போம், வீட்டை பறிப்போம்னு ரொம்ப கேவலமா மிரட்டுறாங்க. தென்றல் கையில காசு இல்லாம வயித்துல புள்ளையோட எப்படி இதை சமாளிக்க போறோம்னு பயந்து போய் நடுங்கி போய் உட்கார்ந்து இருக்காங்க. இவங்க கஷ்டப்படுறதை பார்க்க பார்க்க நமக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இன்னைக்கு எபிசோட்ல தென்றல் கர்ப்பம் ஆன விஷயத்தை வருண் கிட்ட சொன்னப்போ வருண் பட்ட அதிர்ச்சியும் அவரோட தவிப்பும் தான் ரொம்ப இமோஷனலான தருணமா இருந்தது. அதே சமயம் கோர்ட்ல பண்ண தப்புக்காக தென்றல் கண்ணீர் விட்டு அழுத இடம் எல்லாரோட மனசையும் உருக்கிடுச்சு. இதுல என்ன பெரிய ட்விஸ்ட்னா வருண் தெளிவா இதுக்கு நான் காரணம் இல்லைன்னு சொல்லும்போது அப்போ தென்றல் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு அப்பா யாருங்கிற கேள்வி தான் இப்போ சீரியலோட பெரிய சஸ்பென்ஸா மாறி இருக்கு. எபிசோட்டோட முடிவுல அந்த வில்லி அம்மா மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்காக தன்னோட சொந்த காசுல 100 கிரைண்டர் வாங்கி அதையே இலவசமா அமைச்சர் கையால கொடுக்க வச்சு அரசியல்ல பெரிய ஆள் ஆக மாஸ்டர் பிளான் போடுறாங்க. இந்த திட்டம் எப்படி தென்றல் மற்றும் வருண் வாழ்க்கையில பெரிய புயலை கிளப்ப போகுதுன்னு ஒரு பெரிய திக் 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 மனநிலையில இன்னைக்கு எபிசோட்டை முடிச்சிருக்காங்க.
நாளைக்கு எபிசோட்ல வருண் தம்பி சித்தார்த் ஊருக்கு வந்த பிறகு குடும்பத்துல என்ன எல்லாம் திடீர் திருப்பங்கள் வரப்போகுது. வருண் இவ்வளவு பெரிய பணப்பிரச்சனையில இருந்து தென்றலை காப்பாத்துவாரா இல்ல தென்றல் மேல இருக்கிற கோபத்துல அவளை அந்த தண்டபாணி ஐயா ஆளுங்க கிட்ட மாட்டி விடுவாரா. தென்றல் தன்னோட புது டிபன் கடை பிசினஸ் வச்சு எப்படி வட்டி பணத்தை அடைக்க போறாங்கன்னு பார்க்க நாளைக்கு எபிசோட் ரொம்ப விறுவிறுப்பா இருக்க போகுது.